புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெண்கள் சாய்ஸில் இப்போது சிடி வீட்டில் வந்து இந்த நியூ சீரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம வந்து கிராஃப்டாக பண்ணலாம். தீபாவளிக்காக நம்ம வந்து நிறைய வெளியில் போய் வாங்குவோம். ஒரு அகலே 250 rupees அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த வந்து சிம்பிளாக அந்த சீடியை வச்சு சிம்பிளான பீட்ஸோ இல்லை குவில்லிங், பேப்பர் குவில்லிங் அந்த மாதிரி எது பண்ணாலும் அந்த அழகாக அட்ராக்டிவ்லாம் எப்படி அந்த அகல் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீடி இருக்கு இல்லையா, பிளெயின் சீடிஸ் பார்த்துக்கோங்க. இது ரெண்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த பேக்கில் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் ராப்பர்ஸு இல்லை ஏதாவது வால்பேப்பர் ஷீட்ஸ், வேஸ்ட் ஷீட்ஸ், ஏதாவது நிறைய வந்து ரீயூசபிள் ஐட்டம்ஸாக பண்ணுறது தான் பெட்டர் கிராஃப்ட்ஸில். அதுக்குன்னு வாங்கி பண்ணுறதை விட இதெல்லாம் வச்சு பேசிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். இந்த கிராஃப்ட் இந்த கிஃப்ட் ராப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த கிளிட்டர், இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் இல்லை கம்மை யூஸ் பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு கிளிட்டர் அது மேலே போடுறேன். இதை பெயிண்ட் இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நீங்கள் கிளிட்டர் யூஸ் பண்ணணும். நான் ரெட் பேஸ் கொடுக்குறதால ரெட் இருக்குது, மஸ்டர்ட் பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளிட்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் அவுட்புட் வரும். இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த தெர்மோகோல் கட் பண்ணி அந்த ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அகலை வந்து சென்டரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸு, இது பேசிக்கலாக இந்த பீட்ஸ் வந்து நம்ம ஜர்தோசி, ப்ளவுஸ் டிசைன்ஸ், சாரி பல்லுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டிசைன் இது. இது வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரீன், நான் வந்து இதில் வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மெரூன், ஒன்று கோல்டு, ஒன்று வந்து க்ரீன். அந்த யூஸ்வலாக அந்த ரெட்டுக்கு பேஸ் வந்து க்ரீன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த பீட்ஸை வந்து எண்டில் கம்ப்ளீட்டாக சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த டிசைன்ஸு இதில் எண்டில் வந்து நீங்கள் மிக்ஸ்டாக க்ரீனு, எல்லோ, எங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு மெரூன் இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதேமாதிரி எந்த டிசைன்ஸ், எந்த கலர்ஸ் நீங்கள் வச்சுட்டாலும் ஆப்போசிட் கலர்ஸில் வந்து அந்த அழகாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து இதில் கோல்ட் கலர் அகல் வச்சுருக்கேன். அதே தான் பேஸு, மஸ்டர்ட் பேஸு, மெரூன் கலர் பீட்ஸு எண்டில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு கலர்ஸு, இந்த கம்ப்ளீட் செகண்ட் லேயர், ஃபஸ்ட் லேயர் வந்து மிக்ஸ்டு கலர், செகண்ட் லேயர் வெறும் க்ரீன். அதே மாதிரி கம்ப்ளீட் க்ரீன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செகண்ட் லேயர் உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துடும். இங்கே பாருங்கள், செகண்ட் லேயரு இந்த க்ரீன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சென்டரில் வந்து டபுள் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு சவுகாப்பேட்டில் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸுக்கு வாங்கிறத விட வீட்டில் என்னெல்லாம் சின்ன சின்ன பொருள் இருக்கும், மணி, இந்த பீட்ஸு எதெல்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். பேசிக்கலாக வாங்கி பண்ணுறதை விட வீட்டில் ரீயூசபிள் ஐட்டம்ஸ், இப்போ சிடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தெர்மோகோல் வீட்டில் இருக்கிறது, இந்த நம்ம இது பர்த்டேக்காக ஏதாவது வாங்குகிறோன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கிராஃப்ட்ஸு, அட்டை பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி எடுத்து இது சிடி இல்லைன்னா கூட இதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பேசிக்கலாக நீங்கள் வந்து ஐடியலாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு
இப்போ பாருங்கள் இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம், பேப்பர் குவில்லிங்கில் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை எப்படி ஈஸியாக வேலை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நன்றி.